நானுமன்று நொந்து நலிகின்ற நலமோ சாமி அழகை பாரேனோ தனிகை மதகை தாரேனோ. மெய்யன்பர்களே, முருகப்பெருமானுடைய திருவருளை கேட்டு அவனுடைய திருவடியில் சேராமல் அவனை புகழ்ந்து பாடாமல் வாழ்நாளை இருநாளாக கழிக்கின்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறார் வள்ளல் ராமலிங்கம். எந்தையாக விளக்குகிற முருகப்பெருமானை வாழ்த்தாத சேயர்களுடைய வாய் ஊருக்கும் ஏக்கத்திற்கும் வெறுவாய் என்று சொல்லுகிறார். அந்த முருகப்பெருமானை வணங்காத மூடர்களுடைய தலை சுடுகாட்டு விறகை எடுக்கும் தலை என்று கூறுகிறார். அவனுடைய திருமேனியை காணாத கைகளுடைய கண்ணீர் சொரிந்த அழுக்கண்கள் என்று சொல்லுகிறார். முருகப்பெருமானுடைய புகழை கேட்காவிட்டால் அந்த வீணர்களுடைய செவி இழவு கேட்கும் செவி என்றே பேசுகிறார். பத்தமர அவனை எண்ணாத பாவிகளுடைய நெஞ்சம் பகீர் என்று நடுக்கும் நெஞ்சம் என்று சொல்லுகிறார். அவனுக்கு முன்னால் முடியாத வஞ்சகர்களுடைய கைகள் பலியேற்ற நீர் கொடுக்கை ஏற்பதற்காக மாறிவிடும் என்று மிகப்படுமையாக எச்சரிக்கை செய்கிறார். இந்த எச்சரிக்கையை ராமலிங்கம் செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்களை பெறாமல் இந்த வாழ்நாளை நாம் வீணாக்கிக் கொள்ளக் கூடாதே என்பதற்காக தெய்வமணி மாலையில் எச்சரிக்கையை தருகிறார் ராமலிங்கம். பெயர்வாய்க்கும் பெறுவான் ஊழுக்கும் ஏக்கத்திருக்கும் பெறுவான். எங்கள் பெருமான் உனை வணங்காத மூடலை திகழ்ந்திறகு எடுக்கும் கலை கந்தமிகு கயவ கண் கலனி சொரிந்த அழகன் தந்தமிகு சென்னையில் முருகப்பெருமானுடைய புகழை பேசி பாடி அவன் திருவுருளை யார் அடைகிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் கூற தவறவில்லை வள்ளல் ராமலிங்கம். திருநாள் ஐயா, உன்னுடைய புகழை பேசுகிற தெய்வங்களுடைய வாய் வாயப்பா, உன்னுடைய திருவடியை வணங்கினோர் தலை முடியடித்தோக்கி வாழும் தலை செய்மையாக விளக்குகின்றவனே, உன்னுடைய அழகான திருநேரியை கட்ட புத்தியர் கண்கள் நின் புகழ் கேட்ட விந்தகளுடைய திருச்செவி கேட்கும் செய்தி. உன்னுடைய பலத்தை யார் எட்டுகிறார்களோ, உன் திருவடிகளை யார் நெஞ்சிலே பதித்து வைத்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய நெஞ்சம் நெய் சொரூபமான நெஞ்சம் என்று அருமையாக பாடுகிறார் வள்ளல் ராமலிங்கம். முருகப்பெருமானை பார்த்தால், அவனை பற்றி சிந்தித்தால், அவன் முன்னால் கைகூப்பி தொழுதால், அந்த பெருமானை பற்றி பாடினால், இதை அனைத்தையும் செய்கின்ற நேரத்தில் ஒரு ஆன்மா எத்தகைய பெருமைகளை எல்லாம் உயர்கிறது, அவருடைய அனைத்தையும் எத்தகைய பெருமைகள் சேர்க்கின்றன என்பதை வள்ளல் ராமலிங்கம் இந்த பாடலுடைய மனமெல்லாம் முருகன் பாடுகிறார். இதை கேட்ட பிறகு
இந்த பாடலை படித்த பிறகு இதன் பொருளை உணர்ந்த பிறகு கூட நாம் முருகப்பெருமாவிட்டால் நாம் வாழ்நாளை முழுநாளாக ஆக்கிக் கொண்டவர்களே தவிர வாழ்வில் எந்த பயனையும் பெற்றவர்கள் ஆக மாட்டோம். அதனாலேதான் வள்ளற்பெருமான் 2 விதமாகவும் பாடி நம்மை வழிநடத்துகிறார். நல்ல வெள்ளம் தோங்கி வாழும் தலை மெய்யனும் திருமேனி திருமேனி கண்ட புண்ணிய கண்கள் மிக்க ஒளிமேலும் கண்கள் வேவனின் புகழ் கேட்ட வித்தகத்துவம் கேட்கும் செவி பதம் என்னும் மேலோகள் நெஞ்சம் மெச்ச ரூபமான நெஞ்சம் தோன்றல் திருமும் குவித்த பெரியோர் கைகள் வர்ணம் இடுகின்ற கைகள் வர்ணம் இடுகின்ற கைகள் சென்னையில் கண்ட கொண்ட துள்வளை தலமோங்கி தையம் உயர் சென்னையில் கண்ட தலமோங்கி துயமணி உங்க தெய்வமணி தங்க தெய்வமணியே தங்க தெய்வமணியே தங்க தெய்வமணியே. வாழ்நாள் முழுவதும் அழுகையிலேயே கழிக்கிறார்கள் பலர். ஆனால் அதற்கு தெரியாமல் கழிக்கிறார்கள். அதை வள்ளல் அப்படியே சொல்லுகிறார். நான் அழுவேனா போத்தணிகை கோவே என்னுடைய ஊழியராக நான் அழப்போகிறேனா ஓயாத துயர் என்னை வந்து சேர்கிறதே அந்த 7 வகை பிறவிகளுக்காக அழப்போகிறேனா என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய வாழ்வை இப்படி அழுது அழுது பாழுக்கு இறைத்து விட்டேனே பெருமானே, நான் எதற்கழ வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியாமல் இருக்கிறதே. இந்த வச்ச நெஞ்சனை நீதான் கரைதேற்ற வேண்டும் என்கின்றார். என் உழுக்கழுவேனோ போயா துயர் பிறவி 7 கழுவேனோ உழுக்கழுவேனோ கோத்தணிகை கோவே என் உழுக்கழுவேனோ போயா துயர் பிறவி 7 கழுவேனோ என் செய்கே பாழுக்கிறே ஈகும் செயலோ அன்பு நெஞ்சங்களே, சொல்லை தருகின்ற குடும்பத்திலே நான் துயரத்தினால் என் காலத்தை எல்லாம் ஆக்கிவிட்டேன். அல்லலை அகற்றிவிட்டு பெரியோர் பக்கத்திலே சென்று வாழ்வின் உறுதிப் பொருளை அவரிடமிருந்து அறிந்து கொள்ளக்கூட நான் முயலவில்லை. செல்வ தடிகை மலை மீது வாழ்கின்ற தேவா, உன்னுடைய சந்நிதிக்கு நான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இன்றைய தினம் பூண்டி மகானுடைய குரு பூஜை, பூசலார் குரு பூஜை, வள்ளல் பெருமான் பேர் உபதேசம் செய்த நாள். இந்த புனிதமான நன்னாளில் களம்பூர் சன்மார்க்க சங்கத்தினர் உணவு வழங்கினார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று குருவருளும் திருவருளும் பெற வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வளம் பல பெறுக.